Good evening, praise Lord. Welcome to this video. ரட்சிப்பு, ஞானஸ்நானம், பரிசுத்த ஆவி வரங்களை பெற்றுக்கொள்ளுதல், இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நீதியின் ஆடைகள் அல்லது கர்த்தர் தரக்கூடிய நீதியின் வஸ்திரங்கள், சால்வைகள் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ தினம் பரிசுத்தப்பட வேண்டியது அவசியமாக இருக்குது. நான் அப்படி ஒரு பரிசுத்தமாக பிறப்பிலேயே அப்படி ஒரு இதாக நான் பிறந்து வளர்ந்த குடும்பமும் அந்த மாதிரியான பரிசுத்தமான ஒரு குடும்பம். வீண் பேச்சு யாருமே பேசவே மாட்டாங்க. அனாவசியமாக நம்ம பேசினாலும் திட்டுவாங்க. ஏதோ ஒரு வார்த்தை நம்ம ராஸ்கல் நாயின்னோ ஏதோ ஒன்று சொல்லிட்டோம் அப்படின்னா திட்டுவாங்க நம்ம வீட்டில். அந்தளவுக்கு நம்ம அப்படி வளர்க்கப்பட்டவங்க. கல்லூரி அப்படி போகும்போது மற்ற நண்பர்கள் என்னை பார்க்கும்போது, நண்பிகள் இதை சொல்லலாம், அவங்க என்னை பார்க்கும்போது அவங்க என்ன கேட்பாங்கன்னா, எப்படி நீங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுறீங்க, யூ ஆர் ரேடியேட்டிங் சம்திங் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. படிப்பு நிமித்தமும் அந்த மாதிரி ஒரு இது இருக்குது. பரிசுத்தத்தின் நிமித்தமும் அது மாதிரி வி ஆர் ரேடியேட்டிங் ஹோலினஸ் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க நம்ம சபையில். அதுபோல் அது மாதிரி நான் ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட ஒரு மகள். இது மாதிரி சாது தொண்டைமான அவர் அவரால் நான் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டவள். அதனால் அப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய இது தாக்கம் பெரியவங்களுக்கெல்லாம் இருந்திருக்கு. அதாவது அப்படியே உலகத்துக்குள்ளேயே இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்க நான் எளிமையான ஆடைகள் அணிந்திருந்தா கூட அவங்களுக்கு நான் என்னுடைய கார்மெண்ட்ஸ் ரிச்சாக இருக்கா மாதிரியும், அவங்க ஏதோ ரேக்ஸில் இருக்கா மாதிரியும் அது மாதிரி அவங்களுக்கு தோணுதான். ஸோ அப்படிதான் வசனமும் சொல்லுது, எங்களுடைய நீதிகள் அழுக்கான கந்தை போல் இருக்குது அப்படி சொல்லிட்டு. நான் அதை விசுவாசியான ஒரு ஆள் அது மாதிரி ஒரு உலக மக்கள் நிரம்பிய இடத்துக்கு போகும்போது கர்த்தருடைய வெளிச்சங்கள் அது மாதிரி சர்ச் லைட்டுன்னு சொல்லுவாங்க. அதான் இருதயத்தை சோதிக்கக்கூடிய தீபம் தான் கர்த்தருடைய வெளிச்சம். அதுபோல் நம்முடைய அந்த தீபம் நமக்கு உள்ள எரியுமானால் நம்மளை சுற்றி இருக்காங்க அதை பார்க்க முடியும். அதாவது அவங்களுடைய காரியங்கள் அழுக்கான கந்தைகள் போல் இருப்பதாகவும், நம்ம எளிமையான வஸ்திரங்களாக இருந்தால் கூட அவைகள் கர்த்தருடைய கரத்தினால் அது ரிச்சாக இருக்க மாதிரியும் அது தெரியுமா. இது ரியல் லைஃப்பில் நாங்கள் பார்த்தது. அதாவது ட்ராமா இன் ரியல் லைஃப் பண்ணுறாங்க அது மாதிரி. ஸோ யாருமே அழுக்கான கந்தைகளை அணிந்து கொள்ள நம்ம விரும்ப மாட்டோம். அதனால் கர்த்தருடைய கரத்தில் நீதியின் வஸ்திரங்கள், வெண் வஸ்திரங்கள்னு போட்டிருக்கு வெளிப்படுத்தல் ஆகமத்தில். ஆனால் அது வெள்ளையாக தான் இருக்கணுன்றது கிடையாது. அதேமாரி நம்முடைய கண்கள் குருட்டாட்டம் பிடித்ததாக இருந்தால் நம்முடைய கண்கள் பார்வை அடையும்படிக்கு லென்சஸ் கலிக்கம் போட வேண்டும் அப்படின்ட்டு உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன் அப்படி சொல்லிட்டு கர்த்தர் லவோதிக்கேயா சபைக்கு சொல்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ என்னை போல் நீங்களும் அது மாதிரி கர்த்தருடைய நீதியின் வஸ்திரங்கள், நீதியின் கலிக்கங்கள் அணிந்து வாழ்வில் வெற்றி பெற என்னுடைய நல்வாழ்த்துக்கள்.